Hi, welcome to the squad. This is Kodayo. And in the episode of the Express JS series, நம்ம வந்து பாஸ்போர்ட் JS அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூசரை வந்து நம்ம அத்தன்டிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட க்ரெடென்ஷியல்ஸ் வாங்கி அந்த க்ரெடென்ஷியல்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அவங்கள லாகின் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த பேக்கேஜ் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ npm i ஆக்சுவலி எக்ஸ்பிரஸ் இருக்கு, அது தேவையில்ல. பாஸ்போர்ட் ஹைஃபன் லோக்கல். ஓகே, ஸோ பேசிக்லி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெண்டு இது இன்ஸ்டால் பண்ணுறோம். பாஸ்போர்ட் அண்ட் பாஸ்போர்ட் லோக்கல் ரெண்டுமே இன்ஸ்டால் பண்ணுறோம். இந்த பாஸ்போர்ட் லோக்கல் வந்து எதுக்காகனா, இப்போ லாகின்ல வந்து நிறைய டைப் ஆஃப் லாகின் இருக்குது. ஒன்று யூசர் நேம் பாஸ்வேர்டு வாங்கி கரெக்டானு சொல்லிட்டு நம்மளே செக் பண்ணி கொடுக்கறது, அதுதான் வந்து இந்த பாஸ்போர்ட் லோக்கல் அப்படிங்கிறது. இது இல்லாமல் ஃபேஸ்புக் லாகின், கிட்டப் லாகின், கூகுள் லாகின், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் ஒன்றுக்கும் தனித்தனி பேக்கேஜ் இருக்கும். ஆக்சுவலி நான் OAuth 2 அதில் வந்து நான் கூகுள் லாகின் வச்சு எப்படி பண்ணுங்கிறதையும் வந்து இந்த வீடியோ சீரீஸில் வந்து கவர் பண்ணுறேன். பட் இந்த இதில் வந்து நம்ம பாஸ்போர்ட் லோக்கல் மட்டும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ நம்மளே வந்து பாஸ்வேர்டும் யூசர் நேமும் சேமாக இருக்குதா, மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி சொல்லணும். அதுதான் அது. ஓகே ஃபைன். ஸோ பாஸ்போர்ட் லோக்கல் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அண்ட் package.jsonல ஐ ஹோப் இட் இஸ் ஆடட். பாஸ்போர்ட் லோக்கல் ரெண்டுமே இன்ஸ்டால் ஆச்சு. ஃபைன். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, நம்ம வந்து ஒரு யூசர் கான்ஸ்டன்ட் வச்சிருக்கோம் இல்லையா, வேர் இஸ் தட் கான்ஸ்டன்ஸ், இதில் வந்து நான் வந்து ஒரு பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ணுறேன். பிகாஸ் அது இல்லை அப்படின்னா, சாரி பாஸ்போர்ட் இல்லை பாஸ்வேர்டு, ஏன்னா அது இல்லைன்னா வில் நாட் நோ இவங்க என்டர் பண்ணியிருக்கிறது கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதுக்காக தான். ஸோ லெட்ஸ் சே கோம்ஸோட பாஸ்வேர்டு இஸ் 1234. சிவாவோட பாஸ்வேர்டு இஸ் கோயிங் டு பி 234. கோடையோட பாஸ்வேர்டு இஸ் கோயிங் டு பி 34. நம்ம வந்து இதுக்கு அந்த ஆட்ரிபியூட்ஸ்லாம் எதுவும் வைக்கல, லைக் இந்த இத்தனை கேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் செட் பண்ணல. ஸோ தட் இஸ் வை இஷ்டத்துக்கு நான் போட்டுட்டு இருக்கேன். 4. ஓகே ஃபைன், இது வந்து 34 இருக்கட்டும். சரி ஓகே, சும்மா ஒரு இதுக்காக தான். இது டசன்ட் மேட்டர், என்ன வேல்யூ வைக்கிறீங்கிறதுலாம் டசன்ட் மேட்டர். ஓகே, லெட்ஸ் கம் பேக் டு index.mjs அண்ட் முதல்ல வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ npm run start dev. ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பாஸ்போர்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணணும். ஓகே, அண்ட் I'll do that now. ஸோ import. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த பாஸ்போர்ட் லோக்கல் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் அந்த பாஸ்போர்ட் லோக்கல் தான் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வாங்கி செக் பண்ணுறது. அண்ட் அந்த பாஸ்போர்ட் லோக்கலுக்குள்ளே நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி இஸ் பேசிக்லி எந்த மாதிரி நீங்கள் வெரிஃபை பண்ணுறீங்கிறது தான் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து லோக்கல் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ராட்டஜி, ஆக்சுவலி அதை வந்து லோக்கல் ஸ்ட்ராட்டஜிங்கிற பேரில் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம லேட்டரான் வந்து கூகுளோ வேறு ஏதோ வச்சோன்னா வேறு பேரில் நம்ம இம்போர்ட் பண்ணி, எல்லாமே ஸ்ட்ராட்டஜின்னு வரக்கூடாதுங்கிறதுக்காக we are importing strategy as local strategy from passport local. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, எல்லாமே வந்து நம்ம இந்த ரவுட்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த மிடில்வேர் கான்ஃபிகரேஷன் தான். பாஸ்போர்ட்டும் ஒரு மிடில்வேர் மாதிரி தான் இது பண்ண போகுது. ஸோ இந்த app.use of routeக்கு முன்னாடி பண்ண போகிறோம். அண்ட் செஷன்ஸ் வந்து இருக்கட்டும். எக்ஸ்பிரஸ் செஷன்ஸ் அண்ட் பாஸ்போர்ட் வில் ஒர்க் டுகெதர். அதனால் நீங்கள் அதை பற்றி வரி பண்ணிக்க வேணாம். கரெக்டாக இந்த app.use செஷனுக்கு அடுத்து வந்து நான் என்ன பண்ண போகிறேன், app.useல I'm going to initialize passport.initialize. ஓகே சரி fine. It has imported passport by itself, that's fine. next வந்து app.useல நம்ம பாஸ்போர்ட்டை ஒரு செஷனாக இது பண்ண போகிறோம். எப்படி நம்ம app.useல வந்து இதுக்கு முன்னாடி இந்த வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு செஷன் வந்து இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி we are defining a passport session. ஓகே சரி,
இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ தான் ஆக்சுவலாக அதில் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம எழுத போகிறோம். ஸோ திஸ் இஸ் பேசிக்லி வி ஆர் ஜஸ்ட் இனிஷியலைசிங் அ பாஸ்போர்ட் அண்ட் தென் கிரியேட்டிங் செஷன். இப்போ என்ன பண்ணுறோன்னா பாஸ்போர்ட் டாட் யூஸ் இதை ஒரு மிடில் வேர் மாதிரி தான் நம்ம ட்ரீட் பண்ணுறோம். பாஸ்போர்ட் டாட் யூஸில் ஐ எம் கோயிங் டு பாஸ் இன் சம்திங். ஓகே, அது என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் ஆர் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? ஸோ நான் என்ன கொடுக்குறேன், நியூ லோக்கல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அண்ட் இதோட கன்ஸ்ட்ரக்டர் இஸ் கோயிங் டு டேக் இன் அ கால் பேக். ஓகே, இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து நம்ம ஒரு கால் பேக்கை கொடுக்க போகிறோம். அந்த கால் பேக் என்ன பண்ண போகுதுன்னா இட் இஸ் கோயிங் டு அந்த இவாலுவேஷன் லாஜிக் இருக்குல்ல, அந்த இவாலுவேஷன் லாஜிக் இதுக்குள்ளே வைக்க போகிறோம். ஸோ இந்த இவாலுவேஷன் லாஜிக்ல இவாலுவேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை, யூசர் நேம் ஃபஸ்ட்டு தேவை, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு தேவை, அதுக்கப்புறம் இந்த டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தேவை. ஓகே, திஸ் டன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். இந்த டன் எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம எப்போ ஒரு மிடில் வேர் ஒன்று நம்மளாம் ஒன்று யூஸ் பண்ணுறோன்னா அந்த மிடில் வேரோட எண்டில் வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதுவும் ஒரு மிடில் வேர் மாதிரி தானே. இந்த மிடில் வேர் முடிஞ்சதுக்கப்புறம் பேசிக்லி இந்த லோக்கல் ஸ்ட்ராட்டஜி முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த இந்த டன்ல கொடுப்போம். பட் நம்ம இதை டிஃபைன் பண்ண வேணாம், தே ஹவ் ஆல்ரெடி டிஃபைன்ட் திஸ் டன். ஓகே, ஸோ பாஸ்போர்ட் டாட் யூஸ் பண்ணுறோம் அண்ட் அதில் வந்து வி ஆர் கிரியேட்டிங் எ நியூ ஆப்ஜெக்ட் ஃபார் லோக்கல் ஸ்ட்ராட்டஜி அண்ட் அதோட கன்ஸ்ட்ரக்டருக்கு வி ஆர் பாசிங் இன் அ கால் பேக். சரி, ஓகே, இப்போ நான் இங்கே ஒரு செமிகோலன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அது கட்டாயம் கிடையாது, பட் அது ஒரு பழக்கம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆக்சுவலாக அந்த யூசர் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கான்ஸ்டன்ஸில், அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இதோட கரஸ்பாண்டிங் இதை வந்து நம்ம மேட்ச் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நான் அதுக்காக என்ன பண்ணுறேன்னா கான்ஸ்ட் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். இதில் ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் ஃப்ரம் யூசர்ஸ். ஸோ யூசர்ஸ் டாட் ஃபைண்ட் ஆஃப் இதில் வந்து ஐ வில் கிவ் இன் அ கால் பேக் வேர் ஐ வில் சே ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் தான். அதில் வந்து யூசர் டாட் யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டு யூசர் நேமான்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். ஸோ திஸ் யூசர் நேம் is what we got from the request object login பண்றப்ப. ஓகே, ஐ திங்க் யூசர் அண்டர்ஸ்கோர் நேம்னு நம்ம இங்கெல்லாம் வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். யா, ஸோ அப்படி நான் மாத்திக்கிறேன். ஓகே, ஃபைன். ஸோ இந்த யூசர்ஸ் அப்படின்னு ஒரு அரே வச்சிருக்கோம். அந்த அரேல இந்த யூசர் நேம் மேட்ச் ஆகிற யூசரை போய் ஃபைண்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்றோம். ஓகே, திஸ் இஸ் சம்திங் சிமிலர் டு த லாஜிக் தட் வி ஹவ் ஆல்ரெடி டன். நம்ம வந்து இந்த யூசர் ரவுட்ல ஒரு பர்டிகுலர் ஐடிக்கு எடுக்கிறப்போயும் இதே மாதிரி தான் வந்து பண்ணியிருப்போம். ஸோ அதே தான் இங்கேயும் நம்ம பண்ணியிருக்கோம், நத்திங் டிஃப்ரெண்ட். ஓகே, ஃபைன். ஸோ யூசரை வந்து எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் அந்த யூசர்கிட்ட இருக்கிற டீட்டெயில்ஸும் இங்கே இருக்கிற டீட்டெயில்ஸும் மேட்ச் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். அண்ட் ஒரு யூசர் வந்து ஆக்சுவலாக வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கண்டிஷன்ஸ் எழுதிக்கலாம். ஸோ இஃப் நாட் ஆஃப் யூசர் அப்படின்னா என்ன அர்த்தம், யூசர் வந்து அன்டிஃபைண்டாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ வி ஹாவன்ட் ஃபவுண்ட் அ குட் யூசர், இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இந்த யூசர் நேமோட ஒரு யூசர் இல்லை அப்படின்னு அர்த்தம். அந்த டைம்ல வந்து we can just throw a error. ஸோ அந்த எரர் த்ரோ பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா you're going to return this done. ஓகே, நான் சொன்னேன் இல்லையா, நெக்ஸ்ட் மாதிரி இந்த டன்னுங்கிறது வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு தள்ளி விடும். அண்ட் இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து எரர் எதுவும் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். நம்ம எரர் ஆப்ஜெக்ட் எதுவும் கொடுக்க வேண்டாம், பிகாஸ் திஸ் இஸ் நாட் அ எரர், வி ஜஸ்ட் சிம்பிளி ஃபைண்ட் எனி யூசர் மேட்சிங்காக எதுவும் யூசர் தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாது, தவிர எரர் எதுவும் வரல. அதனால ஃபர்ஸ்ட் இது நான் வந்து நல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். செகண்ட் இது வந்து அந்த எக்ஸ்பிரஸ் யூசரை நம்ம இது பண்ணணும் அல்லது ஃபால்ஸ். லைக் இங்கே காட்டுது பாருங்க, அந்த இதில் பார்த்தீங்கன்னா எய்தர் இட் இஸ் எக்ஸ்பிரஸ் யூசரை நம்ம கொடுக்க போகிறோம் அல்லது we are going to return false. We are going to return false because we didn't find anyone. And the next argument is going to be our message. எந்த மெசேஜை நம்ம பாஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் வந்து I will say invalid username. ஓகே, இன்வாலிட் யூசர் நேம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரி, ஸோ யூசர் நேம் வந்து மேட்ச் ஆகி எதுவும் கண்டுபிடிக்கல அப்படின்னா இதை வந்து நம்ம கொடுப்போம். அப்படி இல்லைன்னா we have to check one more condition. சப்போஸ் யூசர் நேம் மேட்ச் ஆகி யூசர் நேம் கிடைச்சிருச்சுன்னா அடுத்து நம்ம என்ன செக் பண்ணணும், பாஸ்வேர்ட் சேமான்னு செக் பண்ணணும். பாஸ்வேர்ட் தப்பாக கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அதை எதுவும் பண்ண முடியாது, உள்ள லாகின் பண்ண அலோவ் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ we have to check நம்மளோட யூசர் டாட்
பாஸ்போர்ட்னே வருது, பாஸ்வேர்ட் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவல், இல்லை நீங்கள் ஈக்குவலாக செக் பண்ண வேணாம், நாட் ஈக்குவலாக செக் பண்ணால் போதும். நாட் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்துலையும் வில் ரிட்டர்ன் அன் எரர். ஓகே, எரர்னா எரராக கொடுக்க மாட்டோம், போன தடவை கொடுத்த மாதிரியே ஒரு மெசேஜை மட்டும் கொடுத்துப்போம். ஓகே, ஸோ எரர் எதுவும் ரிட்டர்ன் பண்ணல, நல்ல. அண்ட் தென் we are saying false because we didn't find any user, and we'll send a message saying that incorrect password அப்படின்னு. ஓகேவா? சரி, சப்போஸ் யூசர் நேம் மேட்ச் ஆகலைன்னா இன்வேலிட் யூசர் நேம், பாஸ்வேர்ட் மேட்ச் ஆகலைன்னா இன்கரெக்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஃபைனலி இது ரெண்டும் இல்லை அப்படின்னா யூசர் நேம் மேட்ச் ஆகிடுச்சு, பாஸ்வேர்டும் ஓகே அப்படின்னு அர்த்தம். அந்த நேரத்தில் வில் ரிட்டர்ன் டன் ஆஃப், எரர் எதுவும் இல்லை அதனால் நல்லு காமா நம்ம கண்டுபிடிச்ச யூசரை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். ஸோ இது வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஒரு கஸ்டம் மிடில்வேர் மாதிரி நம்மளே ஒன்று எழுதி இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்படிதான் பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி we have written our own middleware and this we are going to use further. இந்த இதை எழுதி முடிச்சிட்டிங்கன்னா இதை நம்ம அடுத்து திரும்ப யூஸ் பண்ணுவோம். எங்கே யூஸ் பண்ணுவீங்கன்னா, எப்போ நீங்கள் லாகின் பண்ண ட்ரை பண்ணுறீங்களோ அப்போ இதை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ லாகின் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் நம்மள்ட்ட எதுவும் அதுக்குன்னு தனியாக எதுவும் பாத்து இல்லை. பட் லெட்ஸ் ஜஸ்ட் கிரியேட் ஒன், ஒரு பாத்து வந்து இதுக்காக நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம், ஒரு இதுக்காகன்னு ஒரு ரவுட்டு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஜஸ்ட் கிரியேட் ஆப் டாட் லாகின் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து கெட் ரெக்வஸ்ட் வேணாம், யூ வில் நீட் போஸ்ட் ரெக்வஸ்ட், பிகாஸ் நம்ம வந்து யூசரோட டீட்டெயில்ஸை வாங்குகிறோம். ஸோ போஸ்ட் ரெக்வஸ்ட் நான் போடுறேன், அண்ட் அதில் வந்து /login அப்படிங்கிற இதில் போடுறேன். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ்வலாக பாஸ் பண்ணுற மாதிரி ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் பாஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நான் இந்த போர்ஷன் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் எரராக வந்து அதுக்கப்புறம் நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணதுனால இந்த லைவாக இதை கோட் பண்ணுற போர்ஷன் என்கிட்ட ரெக்கார்டடாக இல்லை. பட் இட்ஸ் ஃபைன், நோ ப்ராப்ளம். ஸோ பேசிக்லி நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கிறோம்னா, /login அப்படிங்கிற எண்ட் பாயிண்ட்டுக்கு போனால் ஒரு கால் பேக்கை நம்ம கால் பண்ணுறோம். எப்பயும் போல தான் ரெக்வஸ்ட்டு ரெஸ்பான்ஸு நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது, ஒரு ரெக்வஸ்ட் ஹேண்ட்லர் மாதிரி. அண்ட் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம்னா பாஸ்போர்ட் டாட் அத்தன்டிகேட்னு சொல்கிறோம். ஸோ இந்த பாஸ்போர்ட் டாட் அத்தன்டிகேட் என்ன பண்ண போகுது, இந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு வந்த உடனே அத்தன்டிகேட்டை கால் பண்ண போகுது. ஓகே, ஸோ பேசிக்லி இட்ஸ் கோயிங் டு அத்தன்டிகேட் த யூசர். அண்ட் அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட்டாக என்ன கொடுத்துருக்கோம்னா லோக்கல் அப்படின்னு கொடுத்துருக்கோம், பிகாஸ் வி நீட் லோக்கல் அத்தன்டிகேஷன். ஓகே, நம்ம கூகுள் அத்தன்டிகேஷன், ஃபேஸ்புக் அத்தன்டிகேஷன் எதுவும் யூஸ் பண்ணல, லோக்கல் அத்தன்டிகேஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அப் வி ஹாவ் another கால்பேக். இந்த கால்பேக் என்ன பண்ணுது, எரர் யூசர் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆர்குமெண்ட்ஸ் மாதிரி வாங்குது. அண்ட் இது வந்து நம்மளோட அத்தன்டிகேட் பண்ணதுக்கப்புறம் இந்த கால்பேக் வந்து வில் பி கால்டு. ஓகே, ஸோ அத்தன்டிகேட் ஆனதுக்கப்புறம் எரர் இருந்துச்சுன்னா இந்த எரரில் வரப்போகுது. சப்போஸ் யூசர் கிடச்சிட்டாங்கன்னா, கரெக்டான யூசர்னா இந்த யூசரில் இருக்க போகுது. இஃப் நாட், எரர் மெசேஜ் வந்து we will have in this info. ஓகே, ஸோ எரர் இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் ஆஃப் எரர் அப்படின்னு சொல்லிட்டு அதை தள்ளி விடுறோம். யூசர் கிடைக்கல அப்படின்னா 401 அப்படின்னு போட்டுட்டு லாகின் ஃபெயில்டு அப்படின்னு சொல்கிறோம். 401 இஸ் பேசிக்லி அன்ஆத்தரைஸ்ட். ஓகே, அது ரெண்டும் இல்லை அப்படின்னா நம்ம என்ன கொடுக்குறோன்னா request.login அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூசர் வந்து லாகின் சக்ஸஸ்ஃபுல்ங்கிற மெசேஜை ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். சப்போஸ் இங்கே அகெயின் இஃப் வி ஹாவ் another error that is going to be sent. அண்ட் இந்த இடத்துல நம்ம இந்த கால் பேக்கை வந்து டிஃபைன் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். we are just calling it right after we we have defined the callback define பண்ண உடனே வந்து we have called that. okay, and இந்த இடத்துல என்ன சொல்லுது, users is not defined ன்னு சொல்லிட்டு எரர் வந்திருக்கு. நான் யூசர்ஸை வந்து இங்கே இம்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். I'll import users. அந்த கான்ஸ்டன்ட்ஸ் தானே இம்போர்ட் பண்ணணும். அது இங்கே இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு பார்த்தா இந்த இருக்கு. ஓகே, ஒன்றும் இல்லை, சோம்பேறித்தனை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த பார்த்து வராது //utils/constant.mjs. சரி, நம்ம வந்து இந்த யூசர் அண்டர்ஸ்கோர் நேம்னு கொடுக்குறோம்ல. ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் இந்த லோக்கல் ஸ்ட்ராட்டஜிட்ட வந்து நம்ம சொல்லிடலாம் எந்த ஃபீல்டு வந்து எந்த நேமில் அந்த ரெக்வஸ்ட் பாடியிலேருந்து வருது அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அதுக்கு வந்து யூசர் நேம் ஃபீல்டு அப்படின்னு சொல்லணும். ஸோ யூசர் நேம் ஃபீல்டு வந்து நம்ம எந்த பேரில் கொடுக்குறோன்னா யூசர் அண்டர்ஸ்கோர் நேம் அப்படின்னு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் ஃபீல்டு. ஸோ
பாஸ்வேர்ட் ஃபீல்டு அது வந்து பாஸ்வேர்டுங்கிற பேரில் தான் இருக்க போகுது. ஸோ பாஸ்வேர்ட் அண்ட் இப்போ எழுதுன இந்த ஃபுல் போர்ஷனும் வந்து நியூ லோக்கல் ஸ்ட்ராட்டஜியோட ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டாக கொடுக்கணும். ஸோ பேசிக்லி அந்த கன்ஸ்ட்ரக்டாக இருக்குது, திஸ் இஸ் யர் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் இன் விச் ஆர் கிவிங் இந்த மாதிரி யூசர் நேம் ஃபீல்டு வந்து யூசர் அண்டர்ஸ்கோர் நேமுங்கிற பேரில் வாங்குறோம், பாஸ்வேர்ட் ஃபீல்டு வந்து பாஸ்வேர்டுங்கிற நேமில் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் தென் வி ஆர் கிவிங் திஸ். ஆஃப்டர் திஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா சீரியலைசேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பண்ணணும். ஸோ அந்த சீரியலைசேஷன் எதுக்காக தேவைன்னா நம்ம வந்து அத்தன்டிகேட் பண்ணதுக்கப்புறம் அந்த யூசர் பற்றின டீட்டெயில்ஸை நம்ம வந்து செஷனில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். அதுதான் வந்து சீரியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் திரும்ப அந்த குக்கியை வந்து நம்மளோட கிளைண்ட் வந்து சென்ட் பண்ணுறப்ப சர்வர் என்ன பண்ணும், குக்கியிலேருந்து டீசீரியலைஸ் பண்ணி அந்த டேட்டாவை திரும்ப ரிட்ரைவ் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணும். ஸோ இதுக்காக சீரியலைசேஷன் டீசீரியலைசேஷன் சொல்லிட்டு 2 ஃபங்க்ஷன் தேவை. அந்த 2 ஃபங்க்ஷனும் வந்து நம்ம இப்போ எழுதணும். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இங்கே எழுதிடலாம், இதே index.mjsல எழுதிடலாம். அண்ட் இந்த இதுக்கு கீழே அப்படியே passport.use இருக்குல்ல, அதுக்கு கீழே நான் வந்து அப்படியே எழுதுறேன், passport.serialize user, passport.serialize user. இதில் வந்து நம்ம ஆர்குமெண்ட்டாக என்னெல்லாம் கொடுக்க போகிறோம்னா user, done அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். Okay. No. This should be a callback. Okay. ஸோ யூசர் done கொடுக்குறோம். அண்ட் இதுக்குள்ளே நம்ம வந்து இந்த டன்னை கால் பண்ண போகிறோம். ஸோ டன் ஆஃப் null, user.id. ஸோ யூசர் ஐடி மட்டும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ இது சீரியலைசராக. இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும், டீசீரியலைசர். ஸோ சீரியலைஸ் யூசர் வந்து என்ன பண்ணும், அத்தன்டிகேட் ஆனதுக்கப்புறம் குக்கியில் போய் ஸ்டோர் பண்ண போது டீசீரியலைசருக்கு வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு நம்ம அதுக்கு கரஸ்பாண்டிங்கான யூசர் வந்து நம்ம திரும்ப கொடுக்கணும். ஸோ டீசீரியலைஸ் யூசர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதில் வந்து வில் பாஸ் இன் ஐடி கமாண்ட். ஓகே, அங்கே வந்து நம்ம யூசரை பாஸ் பண்ணுவோம், இங்கே வந்து வி ஆர் பாசிங் ஐடி டன். ஸோ டன் தான் வந்து இங்கே முக்கியம். ஓகே, பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த ஐடியை யூஸ் பண்ணி கரெக்டான யூசரை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், users.find of, இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண சேம் லாஜிக் தான். இப்போ u அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து we are going to find u.id is equal to our id. ஓகே, இந்த ஐடி மேட்ச் ஆகிறத ஒரு யூசர் எடுத்துட்டு அதை வந்து we are going to return null, user or false. ஓகே, எதுக்கு யூசர் ஆர் ஃபால்ஸ்னு கொடுக்குறேன் அப்படின்னா யூசர் நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னா யூசர் வில் பி ரிட்டர்ன், இல்லைனா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகும். ஸோ திஸ் இஸ் டீசீரியலைசர் அண்ட் சீரியலைசர். பாஸ்போர்ட்டுக்கு வந்து இது கண்டிப்பாக தேவை. எப்போ நம்ம செஷனில் போய் நம்ம இந்த யூசர் டீட்டெயில்ஸை ஸ்டோர் பண்ணணும்னாலே இது கண்டிப்பாக தேவை. ஸோ அதுக்காக தான் எழுதுகிறோம். நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க சோர்ஸ் கோடுக்காக. ஐ வில் மேக் ஷுர் ஐ அப்லோட் தி சோர்ஸ் கோட் என்டையர்லி. யூ கேன் கோ த்ரூ திஸ். இந்த கான்செப்டை இன்னொரு தடவை கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ பாஸ்போர்ட் பேசிக்லி என்ன பண்ணுது, இட் இஸ் அத்தன்டிகேட்டிங் த யூசர். நம்ம ரெக்வஸ்ட்டில் அனுப்புகிற யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வாங்கி அத்தன்டிகேட் பண்ணுது நமக்கு எடுக்கிற டேட்டாலேருந்து. ஸோ அதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி passport.useன்னு போட்டிருக்கோம், அங்கே தான் நம்ம அத்தன்டிகேஷன் லாஜிக்லாம் வச்சுருக்கோம். ஸோ அத்தன்டிகேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுது, அதை சீரியலைஸ் பண்ணும். வேர் இஸ் த சீரியலைசேஷன் கோட், சீரியலைஸ் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு சீரியலைஸ் பண்ணிவிட்டு குக்கியில் ஸ்டோர் பண்ணிவிடும். திரும்ப வந்து நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுக்குறப்ப குக்கியிலேருந்து அந்த யூசரை வந்து டீசீரியலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதோட கரஸ்பாண்டிங் யூசர் எடுத்துகிட்டு ஃபர்தராக வந்து நிறைய விஷயங்கள் பண்ண போகுது. ஓகே, ஸோ தட் இஸ் இட். இந்த ரெக்வஸ்ட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா போஸ்ட் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன் அண்ட் தேட் வி நோ லாகின் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வருது. நான் இதில் வந்து சப்போஸ் யூசர் நேமை மாற்றி கொடுக்குறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு கெட் இன்வேலிட் யூசர் நேம். இதே இது நான் யூசர் நேமை கரெக்டாக வச்சுட்டு பாஸ்வேர்டை மாற்றி கொடுக்குறேன் அப்படின்னா ஐ கெட் இன்கரெக்ட் பாஸ்வேர்ட். இதெல்லாம் நம்ம முன்னாடியே செட் பண்ண மெசேஜ் தான். ஓகே, அண்ட் இது லோக்கல் வெரிஃபிகேஷன் இப்போ தான் பண்ணுவோம், பட் கூகுள் சைன்இன் வந்து நான் அதுக்கப்புறமா சொல்கிறேன். அண்ட் இஃப் யூ ஹேவ் சம் டவுட்ஸ் கோ த்ரூ திஸ் வீடியோ ஒன்ஸ் அகெயின். நான் ப்ராப்பராக எடிட் பண்ணி போடுறேன். அண்ட் ஆல்சோ சோர்ஸ் கோடை நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கிட்டில் போட்டுட்டு உங்களுக்கு லிங்க் வந்து கொடுக்குறேன். மொத்தமாக முடிச்சுட்டு கொடுக்கலாமே அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இட்ஸ் கெட்டிங் டிலேட். பட் வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ணுறேன். அடுத்த எபிசோடில் நம்ம மாங்கோடிபியோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தரா.